கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க சுத்து வட்டாரத்துல கூத்து பார்க்க குடி இருக்கிற யார் பாவரு கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி அப்படி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகமாக கூடி இருக்கிற ஆத்தாக்கா வீட்டை பூட்டிட்டு வந்தைகளா ஆத்தாக்கா கூத்துவாக கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அருமையான ஒரு சூப்பர் இந்த அங்கே நிற்கிற ஆளுகளாம் என்னப்போ மாடு பிடிக்க வந்தவங்களா சும்மா அங்கிட்டு வாங்கப்போ வாங்க 60 ரூபா டிக்கெட் தான். இவே வேற உள்ள காளி முண்டை அறுத்துக்கிட்டு இருக்காண்டாவன். நம்ம பேசுறது ஒன்றும் புரியல, அவன் பேசுறது நமக்கு புரியல. மைசெட் சூப்பர்ண்ணே, பாக்கியராஜ் மைசெட்டு பாப்பாவுடைய சூப்பர். இது பூராமே மைசெட்டில் வேலை ஆக்குற ஆளு தானே. இதுலேயும் நீ கடங்காரன் ஆயிடுவே என்கிட்ட. உள்ளூர் ஆளுகளா? வாழ்த்துக்கள். சாமியை கும்பிட்டு நாடகத்தை அப்புறம் இவர் யாரு? நீ தானே இப்போ இந்த ட்ரம்மை கொண்டு வந்தாலு சூப்பர். எங்கள் அப்பனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எந்த கடையில் டீ வாங்கினேன்? உங்கள் கிடையாது. தண்ணியை கலந்துருப்பியே. எங்கள் சத்தியம் பண்ணு தண்ணியை கலக்கலேன்னு. சரி எக்கோ வச்சு ஏற்றுப்பு. அல்லோ அன்னை நன்றே தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி நகரம்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி அழகிய அம்மந்தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அழகிய அம்மந்தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோ அந்த நடத்தான நன்னே ஆமா ராசா அருள்வாக்கு சொல்லி வச்சா அழகிய அம்மன் ஏழ மக்களை வாழ வச்சா. இந்த ஏழ மக்களை வாழ வச்சா பழ வச்சா ஒரு பக்கம் தென்ன வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. எனக்கு வால்கோட்ட நாடு வந்தது குங்கும பொட்டழகி. எனக்கு வால்கோட்ட நாடு வந்தது குங்கும பொட்டழகி. சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி மாடு ஊட்டி சாரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாடு ஊட்டி 2 சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா அழகிய அம்மனுடைய வாஜலுக்கு ஏழலமா போய் எனக்கு ஏழலமாமோ அசையாத விச்சருவா சொல்லி எடுத்த முடியருவா ஜகரப்பு உனக்கு சொல்றது ரக்கி நாட்டு புடிகரப்பு இலை சொல்லி நல்ல புடியருவா எகருப்பு உனக்கு சொல்லி நல்ல வார இந்த எகருப்பு ஒரு 2 ரிச்சி
ஒத்துமையே ஆயிருச்சு. ஊர் நல்ல திரண்டுருச்சு. ஊர் நல்ல திரண்டுருச்சு. ஒற்றுமையா ஆயிருச்சு. நம்ம ஒற்றுமையா ஆயிருச்சு. ஒற்றுமையா ஆயிருச்சு. நாடு திரண்டிருச்சு என் பாப்பா. நாடு திரண்டுருச்சு என் மாமா. நாடகத்தை பார்க்க தன ஏழலாமா போய். நம்ம நாடகத்தை பார்க்க இங்கு ஏழல மாமு போடு. தந்தனத்தானே எல்லேலோ. ஏலேலோ. போடு. தந்தனத்தானே எல்லேலோ. தந்தனத்தானே எல்லேலோ. ஏத்த முன்னா ஏத்தா இங்கே இருக்குது முன்னேற்றம். எல்லாரும் கப்பல ஓடுறா. எல்லாரும் பாடுபட்டா இன்ப வளைய தோட்டம். மணப்பாறை என் மணப்பாறை மாடு கட்டி மாய வரான். எரு 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 ஊட்டி ஆ, ஆ. பயக்காட்ட உழுது ஓடு நல்ல கண்ணு. நம்ம நாச முடிங்கி நப்ப மடா செல்ல கண்ணு. மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிக ரெண்டு தஞ்சாவூர். மாடு ரெண்டு மதுரை வெல்ல மணிக ரெண்டு தஞ்சாவூர். மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிக ரெண்டு தஞ்சாவூர். குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா. நீ குனிஞ்சுதான் நாத்து நட மெல்லம்மா. அடி என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி. யாரு வச்ச மை இது நான் வச்ச மை. கட்ட முள்ள குட்ட முள்ள கருகமணி ஓட்ட உள்ள கதுகமணி அப்படியே ஓட்ட உள்ள என்ன புள்ள. நாக்கு ஜவந்த உள்ள கண்ணம்மா. டான்ஸ் புரிஞ்சதான வல்லையே என்னம்மா. நீ முன்னாலே போனா நான் முன்னாலே வாரேன். முன்னால போனா நான் பின்னால வாரேன். குண்டு குண்டு ராரா குடிகாக்க வாரா. ஏ குண்டு குண்டு ஏ ராரா குடிகாக்க வாரா. கோயிலுண்ட அழகனாச்சி குளங்காக்க வாரா. ஏ கோயில் கொண்ட உமா அழகனாச்சி இப்ப குளங்காக்க வாரா. ஒரு உள்ள கைதட்டல வீட்டுக்கு கிளம்புறது நல்லது. இந்த அங்கிட்டு இருக்கலாம் கைதட்டலையா போ புலி புள்ளையா கொஞ்சம் வாலிமை வைங்க போ. என்ன வை. ஆனால் உண்மையிலேயே ஆப்ரேட்டர் சூப்பர்ப்பா. என்னடா பெரியாஜபத்தில் மாத்திரை கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்கு. உடம்புக்கு அல்ல வேணாமாடா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நிறைய பேர்த்துக்கு அடையாளம் தெரில. என்கிட்ட ஒரு பையன் வந்து காம நேரமாக போட்டோ எடுத்துட்டு உன் பேர் சுப்பிரமணியான்ட்டேன். சுப்பிரமணி கிடையாது சப்பிரமணின்னு சொல்லி. ஏன்னா மஜர் எடுத்ததுனால அடையாளம் தெரில. என்றைக்குமே இயற்கை தான் உலகத்தில் ஜெயிக்கும். 30 டோப் மஜர் வச்சுருக்கேன். அதை வைக்க முடியல. எவன் வச்ச மஜரா அப்படியே பொடுகா அரிக்குது. பேக்குப்புறம் மஜர் தான் ஒரு லாரி ஏற்றிட்டு வருவேன். உண்மையிலே வாழ்கோட்ட நாடு என்றால் அகில உலகத்துக்கு தெரியும். அன்பு உறவுகள், தெய்வீக திருமணம் நாம் திருமலிங்க தேவரைய அன்பு வாரிசுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கேஆர் வெளியில் வந்து வருவது வந்து என்னுடைய அண்ணன் தம்பி. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஆனால் என் தம்பியை வர்ற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரணும்னா எப்படியும் 1300 செலவாகும். சார் ஆமாம் அந்த பத்தியா அவன் எல்லாம் ரொம்ப அணத்திரியா. என்ன வய சட்டி ஓட்டானா அறுக்குதாடா. ஒரு வண்டியில் வர்றதே என் தம்பியை மாதிரி முடியாது. 7 பேர் 8 பேர் வருவேன். இண்டிகேட்டில் வருவேன். இதில் வண்டி ஓனர் மட்டும் சென்டராக உட்காந்துருப்பேன். ஓஜி லிஃப்ட்டு கேட்டேன்னா அவன் சித்திரப்படுத்துவேன். மாமா வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. புரோட்டா வாங்கி கொடுன்ட்டுவேன். சீரட்டே அடிக்க மாட்டேன். சீரட்டை அடிப்பேன். இந்த உலகம் அப்படி உலகம் தம்பி. ஓஜின்னு போனோம்னா எவனும் மதிக்க மாட்டேன். இந்த உலகத்திலே காசு இருந்தால் தாண்டா 10 பேர் வரேன். காசு இல்லைன்னா செத்த பணத்தை தூக்குறது கூட 4 பொண்ணை கொஞ்சம் பிரிச்சில் வச்சு தூக்க கும்பிட்டேன். பொம்பளை ஏத்தா சிரிக்கிறிய பூரா 100 நாள் வேலைக்கு போகிறவங்க தானத்தா. ஆமாம் 100 நாள் வேலை பார்த்து தானே எல்லோரும் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்க. ஆரம்பத்தில் இந்த 100 நாள் வேலை நல்ல திட்டம் தான். இதை நான் குறை சொல்லலை. ஏதோ ஏழைவாளையே கிராமத்தில் நிறைய கஷ்டப்படுது. அதுக்கு அந்த 100 நாள் வேலை காசை வச்சு பசியை போய்கிட்டு உயிர் வாழுது. புனிதமான வேலை. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் பார்த்துச்சுக்க. ஊரோடு போய் வெட்டி கம்மா கரையெல்லாம் பொழந்து சாந்து சட்டெலாம் அள்ள முடியாது. குறுக்கு நிமிந்து போகும். அதில் எவனா 2 பேர் போட்டு விட்டேன். 100 நாள் வேலைன்றது சும்மாதே ஓப்பியான்ட்டேன். அப்புறம் சாந்து சட்டுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸு கரண்டியை தூக்கிட்டு போச்சுங்க. இப்போ நான் எங்கள் ஊர் பக்கம்லாம்
சேஜிபி ஊரணி தோண்டுது, இதுக்கு பூரா உட்காந்து பல்லாங்குழி விளையாடுது. பல்லாங்குழி, தாயம், பொம்பளை இதாவது பரவாயில்ல, வயசான கிளவிலாம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நைட்டியை போட்டுக்கிட்டு சிப்பியும் கயிறு விளையாடுது. இந்த உலகம் அப்படி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அவர் செய்வார் இவர் செய்வாருன்னு யாரையும் எதிர்பார்க்காது. உங்களுக்கு நீங்கள் தினமும் உழைச்சாத்தேன் உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள்லாம் காப்பாற்றணும். ஏழை மக்களுக்காக 32 கிராம நிலத்தை தாரவாத்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. அப்படியேப்பட்ட ஒரு மகானெல்லாம் பிறந்த பூமி இந்த தமிழ்நாடு, மறக்க முடியாது. அதே ராமநாட்டில் இன்னொருத்தர் பேர் வாங்கினார், ஏவுகணை நாயகன். தம்பி அந்த காய் வெட்டிங்க வாப்பா. உன்னே தானே தம்பிங்க, சும்மா வா, அண்ணன் கூப்பிட்டா வா. என்னடா தமிழ்நாட்டில் நீ சிவகங்கை மாவட்டமாடா? சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவன் வேணா பயப்படுறாங்கடா, ஏன்டா குருவி முண்டை வாடா. ஹலோ சொல்லு, மைக்கை போடு. இவன் எவ்வளோ வரைய ஆள் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு காலத்தில் இதாக இருந்தவர், அவனுக்கே தெரியாது இதாக இருந்தார். ஹலோ, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார்லப்பா, அவர் என்ன செஞ்சார்? சூப்பர். புசுவானா விட்டது யார்? புசுவானா, தர சக்கரம், டபுள் ஷாட்டு, அதெல்லாம் அவர் கம்பெனி தான். சிவாஜியில் ஒரு கடை இருக்குது, அவர் கடை புவனேஸ்வரி பட்டாசு கடை, அது அவர் இலீஸுக்கு தான் எடுத்தார். நான் என்னடா கேட்டேன், என்னடா சொல்கிறேன்? ராக்கெட்டு என்ன ராக்கெட்டு விட்டார்? ஆ சார் தெரியான்னு சொல்லிட்டார். சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம், வாழ்த்துக்கள். இதுவே கணேஷ் பையில பூலிப்பு சொல்லுவேன். ஆமாம், கணேஷ் பையில வந்து வீசும், பூலிப்பு வந்து பேம்பஸ் மாதிரி இருக்கும்ட்டேன். ஒரே ஒரு விஷயம், என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் யார் பெரிய பெரிய ஆளுகளாம் சாதித்தார்கள், அவர் மாதிரி நம்ம சாதிக்க முடியலைன்னா அவர்களை போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்காக சொத்துக்களை தரவாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. நான் சிறு வயதிலிருந்தே நான் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் முத்துராமலிங்க தேவரையா. ஐயாவுடைய இதை நான் செய்யாவிட்டாலும் ஐயா போன்று அவர் வழியில் நடந்துதான் ஒரு அன்பாலயம் ஆதரவற்றோலை வைத்து ஏதோ ஒரு 10-30 பேருக்கு கஞ்சி ஊற்றுறது புண்ணியமாக செய்து வருகிறேன். இதுதான் உண்மை. ஒரு எக்கோ இங்கே ஐயா பாட்டு ஒன்று பாடி. அல்லோ 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 ஒன்றே மாடடி பொன்னே பசும்பன் தீவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் நந்தோய் முக்குளத்தை சேர்ந்த வால்கோட்டை நாட்டில் கல்லர் மகந்தோய் ஒன்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் போகும் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் ஆக தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறமோ தேவரையா வணங்குகின்ற செல்லரதம் திருநீரணிந்துரம்பார் திருமுருகன் போலிரம்பார் திருநீரணிந்துரம்பார் திருமுருகன் போலிரம்பார் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறமோ இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் பால்கோட்டை கல்லர்கள்லாம் வணங்குகின்ற செல்லரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம் அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர் அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர் அகில உலகம் வணங்குகின்ற தங்கம் அவர் அகில உலகம் வணங்குகின்ற தங்கம் அவர் கள்ளமறவர் அகமுடையர் வணங்குகின்ற தெய்வம் அவர் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறமோ தேவரையா வணங்குகின்ற செல்லரதம்
தேவரையா அனைத்து சமுதாய மக்களும் வணங்குகின்ற செல்லரதம். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா தொடங்குங்கண்ணே. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்து ராணி பெற்றது உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போசுதானே. ஆமா தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுல தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. ஆமா வெள்ளையண்ண தேவரையா பேசியரிச்சாரு, அந்த போசு அந்த வெள்ளையண்ண தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையண்ண தேவரையா பேசியரிச்சாரு, அந்த போசு அந்த வெள்ளையண்ண தூக்கி மிதிச்சாரு. 2 பேரு 2 கண்ணுங்க, இது சொன்னதாரு மக்கள் தானுங்க. ஆமா ஏ தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. நாட்டுக்கு அந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்ன இப்பதான் சிலர் வேஷம் போட்டு அலையிறாங்கயா. தங்கமே ஏ தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. ஆமண்ணே நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. மைஜெட் அப்போ கொஞ்சம் நல்லா என்னடா லவர்ட்ட வீடியோ கால் பேசுறியாடா? இன்னர் சவுண்டை மட்டும் வை. உண்மையிலேயே எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் நான் பாராட்டுவேன். சில மைஜெட்டில் நாங்கள் 8 மணிக்கு ஊருக்கு வந்துட்டு அதை மாட்டு இதை மாட்டுன்னு சொல்லுவோம். எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அவர் மாட்டிட்டார். அவர் வேடி சட்டை மாட்டிட்டாருன்னு. உண்மையிலே மைஜெட் சூப்பர்ண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் 8 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நகட்டலையே. ஏன் நீ வாழணும் நான் தெருவில் தெரியும். நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்தில் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி அன்புக்குரிய உறவுகளை என்னப்பா, ஆமாம் பெரிய சூரியவம்சி கிரிக்கெட் விளையாட போகிறேன். சூரியவம்சின்னு ஒரு பையன், உண்மையிலே அவனோட ரசிகர் நான். அவன் ஒரு இந்தியன் என்பது எனக்கு பெருமை. உண்மை தானே? 15 வயதை பொழக்கிறேன். யார் பால் போட்டாலும் மடாரன்னு அடிக்கிறேன். எவனாவது விக்கெட்டில் வந்துட்டு இந்த மேட்ச்சில் முறைச்சான்னா அடுத்த மேட்ச்சில் மடாரன்னு போட்டு அடிக்கிறேன். ஆனால் 15 வயசில் பெற்றதாக பங்களா கட்டுற பையன் சூரியவம்சி கிரிக்கெட் வீரன். நம்ம 15 வயசில் கூப்பிட்டு ஆத்தா போய் வேலை சொல்கிறாங்க, வேலை மாசில் பாருன்னு ஆத்தாவை தூக்கி போட்டு பாயிறேன். யார் கேட்குறா? 15 வயசுலேயே இங்கே ஒரு சில தம்பிகள்லாம் கெட்ட பழக்கம் பழகிறாங்க. எதை பழகிறானுங்களே அதை நல்லா பழகிறாங்க. அதுலேயும் ஒரு சில வாரம் இந்த சின்ன பையன்லாம் சரக்கு அடித்தா வாட வரும், பீர் அடிங்கடா, அது என்ன மூத்திரமா? ஆனால் உலகத்திலே டாஜ்மஹாலுக்கு சரக்கோட மூத்திரம் போதை ஏறுதுன்னு சொன்னாங்கன்னு வை, எல்லா கவட்டுக்குள்ளேயும் வாலியை கட்டிடுவேன். நீங்கள்லாம் பெட்டிக்காரெல்லாம் அங்கிட்டு போகவே முடியாது. ஒன்றுக்கு இருந்தேன்னா ஓசை பிடிங்கிட்டு போயிடுவாங்க என்கிட்ட. இந்த உலகத்திலே வா தம்பி, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் வடமாடு வர்ணனையாளர் அன்பு தம்பி பூபதி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் தான் நாடகத்தின் அமைப்பாளர். எங்கு வருகை வந்திருக்கின்ற எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவன தலைவர் அன்புக்குரிய அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அன்பாலயத்திற்காக பாகநேரி சரவணன் நெற்புவப்பட்டி, நம்மூர் தான் நாடகம் நெற்புவப்பட்டி பாண்டி சார்பாக 401 அன்பளிப்பு விളിக்கின்றார். அந்த 100 ரூபா என்ன நீ ஆட்டே போட்டியா என்ன? இல்லை ரவுண்டா நான் 500 ரூபா வாங்கிட்டு வாடா. உண்மையிலே வள்ளிதர்ம நாடகத்தை எல்லாருமே விடிய விடிய உட்காந்து பாருங்க. இதை ஒரு சொல், நான் பயந்து உடனே வேற என்ன உண்டு? பொன்னாட தானே போத்துறிய? நாடக மேடையிலே திரைப்பட புகழ் கள்ளிச்சேரி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பப்புனா நடிக்கும் இந்த மேடைக்கு நகரம்பட்டி நாட்டார்கள் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்காலையாகவும் கதராடையை பொன்னாடையாகவும் அணிவிக்கின்றோம்.
கலர் துண்டு இல்லையா பூ? இதை கட்டி குளிச்சா தெரியும் பூ. ஒரு ஊருக்கு சொல்லிட்டேன், யாரும் கேட்கல. 6 மணி எடுத்து கொண்டிருக்கோம். அப்போ அப்போ இவங்க போடுங்க, அவன் என்ன கருது வண்டி ஓட்டுறவரா? 6 மணியா? ஆறுமுகம் பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். பல வார்த்தையை சேர்த்து சூட முட்டாடி கம்பெனி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். என் தம்பி மணிவேல், மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மாட்டு வண்டி பந்தயத்தில் கோட்டை ஒரு கணேசியும் இவன் இல்லைன்னா இல்லை. அவர் இந்த மாட்டுக்கு பூரா வெந்தானே ஜானி அள்ளுவேன். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறது. என்ன நடக்கும் என்று தெரியாமல் சுயநலவையற்று நிற்கக்கூடிய தாள கலைஞர் சதீஷ் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுது. இந்த ஊருக்கு மேவ போட்டால் போய் திரும்பி இருக்காங்களப்பா சிவகங்கை அந்த பெண்டில் என்னென்னு கேட்குறேன். இல்லை நல்லா இருந்துச்சு ரோடு, அதனால் ஒரு ஓட்டு பார்த்தேன்ட்டேன். இப்படி ஒரு டிரைவர்லாம் எவன்ட்டா அந்த டிரைவர் மயிர்மை நீதானா? கூட பிறகு நீ குதிமேனே ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது எஸ்ஆர் பாக்கியராஜ் சவுண்ட் சர்வீஸ் பாப்பாகுடி கொட்டக அமைப்பு எங்கள் அண்ணன் ஆறுமுகம் பாப்பாகுடி பாகநரி எங்க அண்ணன் மின்சாரத்துறை 2 பேரா 7 பேரா இங்க வாஜ தப்பு. உண்மையிலே மின்சாரத்திலே உயிரை பணைய வைத்து பிறருக்கு ஒளி தீபமா இருக்கிறீங்க. நீ பவாசு மரம் ஏறினாலும் பொழந்து போகும். இப்படி லாவரியனா லேடிஸ் இல்லை ப்ரோ. பப்புன் இந்த மசூர் இல்லாததுக்கு பொம்பளைதான் மொட்டை அடிச்சு நிற்கிறான். ஏறிட்டான்டா, குடும்பத்தை கெடுத்து விட்டானே தாய். பத்தேன் சித்தப்பான்ட்டே என்னையே டொங்காசு போட பார்க்குறேன். ஈபி நானவேல் இப்படி லேஜ் யூஸா நினச்சிக்கிட்டு போய் போஸ்ட் மரத்தில் ஏறாத சாலி. அப்புறம் நான் நீர்மாலைக்கு வந்துடுவேன். விடக்குன்னு உதஞ்சி டா வந்தாலேருந்து ஒருத்தன் டேட்டேன்ட்டு நான் ஏறாவேன். என் தம்பியாடா இன்னொரு ஈபி அதிகாரி வாங்க. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகனை சொல்லியா தெய்வீக திருமணம் நாம் முத்துராமலிங்க தேவரையா திருவுருள சிலை உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் உலகத்திலே மிக உயரமான சிலை எங்கே இருக்குன்னா தம்பி காடமங்கலம் முருகன் ஊரில் தான். பத்மஸ்ரீ விவேக் ஐயா பொறுக்கரங்களால் திறந்து வைத்த அந்த சிலை. தம்பி காடமங்கலம் முருகனை மேடைக்கு வரும்பாரு ஒரு பொன்னாடை ஊற்றி விடுங்க. ஆறுமுகத்து அவருடைய மகன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு பொன்னாடை கொடுங்க. கத்தியலா பூ காசு கொடுக்குற உங்களுக்கே அமர்த்தி போட்டால் எப்படி இருக்கும் பூ? என்னத்தா தூக்கிட்டு போறிய? கோவில் கணக்கப்பிள்ளை வைரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உள்ள போங்க, நரசு இருக்கா சொட்டு மருந்து ஒரு தடுப்பூசியும் போட்டு போங்க, இல்லைன்னா கொட்டையை கூட பிரிச்சுருப்போம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு மற்றும் ஒரு அனகொண்டா என்னுடைய புத்துரு விருதுநகர் மாவட்டம் சின்ன புத்துரு குருவினந்த பாண்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுண்டாரி புத்துருக்கொட்டு பாண்டி. சவ்வு விலகுதல், எலும்பு முறியுதல், மாதவிடா தள்ளி போகுது. அதுக்கு அந்த அவளை பார்க்க மாட்டானா? வாடா இலே பிரயத்தனி கண்டாளி மனே, வாடா வெண்ணமேனே, துண்டு இல்லாமல் நீ குருவந்தல்ல முண்டமா குளிச்சிருக்க கம்மாயில் தூண்டி ஓட வந்தமே கட்டலா மின்ட்டு மிரண்டு ஓடி ஆப்பு மீன்லாம் செத்து போகும். ஆப்பு ஈபி தானே? இங்கே வாங்க வங்காளி. என்னடா பூரா எந்த ஏரியாவுக்கு ஈபி? வா கணேஷ் மேலே போடக்கூடாது, உதடுனா புளிச்சிக்கு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன என்கிட்ட யார் சிக்கனா கொலையாத்துருவேன். ஏன்னா ஈபி 2 பேருமே எப்படியாவா? 2 பேரும் தள்ளி முனி அடிச்ச மாதிரி. ஒரே ஒரு விஷயம், எந்த நீங்கள் தொழில் செய்யலாம், இந்த மேடைன்னு ஒரு சபைக்கு வரும்போது பல ஊர்லேருந்து உறவுகள் பார்ப்பாங்க. அப்பொழுது மட்டும் உங்களை தீய பழக்கத்தை நிறுத்தி வைத்து விட்டு வர வேண்டும். ஏன்னா முகர தெரிஞ்சவங்க அந்த யூடியூப் லேசு கிடையாது. அவங்ககிட்ட மட்டும் கவனமாக இருங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் முண்டாட்டி இருந்தால் சுடிதாரை போட்டுக்கிட்டு இருந்தா சாமி ஆட்டத்தில் எப்படியே அடிச்சு மறுநாள் போட்டு விட்டாங்க. புரிஞ்சேன் இப்போ 2 அரை அரைஞ்சு ஊருக்கு கட்டி விட்டேன். ஏன்ட்டி ஓத்தா சாமி ஆட்டை எந்த ஊரில் அடி சாமி இப்படி அடிச்சு அடுத்த வருஷம் அந்த ஆள் வேற ஊரில் பிரசிடண்டாக நிற்கணும்னு நினச்சானா. கடைசியில் போச்சு. ஆமாம், அதுக்கு பிறந்திருந்தேன் நீ. பாண்டி வந்துட்டியா? என் அன்பு தம்பி தினா யூடியூப் சேனல் வாப்பா. இவை வண்டியை ஸ்டாண்டு போட்டு அடுத்த வண்டியை பூரா ஆட்டி பார்க்குறேன். நாரதர் வேஷம் போட்டு வந்து வண்டி சாவியை காணாமா. உங்களை பூரா வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜலுப்புடேன். பாப்பா தினா யூடியூப் சேனல் சிவகங்கை லாஸ்ட் பார் 2 மினிட். பெரிய கவுன்சிலர் மை மாதிரி கும்பிடுவேன். உளுந்த வலைக்கு அடிச்சுக்கு திரிவாங்க கேட்டு போய் எங்கிட்ட எடுத்து கொண்டு இருக்கின்ற தம்பி முக்காடு வாப்பு. இவன் தாண்டா வேல்ராஜ் கேமராமேனை தூக்கி சாப்பிட்டேன். வாடா சிங்க குட்டி, இவன் நல்லா ஆங்கிள் பண்ண வேண்டாவன். உண்மையில சூப்பர்ரா.
எதுக்கு கந்திரியானது இல்லையடா? ஏன்டா கந்திர பூராமே திகிட மூடாது. என்னடா விரட்டு மஞ்சு வீட்டில் அவுத்து விட்ட காலை வீடு தெரியாமல் இப்படித்தான் தான் இப்படின்ட்டு இவங்களை வச்சுக்கிட்டு பூரா என் தம்பியை தான் பூரா இதுக்கு திடுறாங்க, கப்ளிங்கு திடுறாங்க. நாடகத்துறை அமைப்பாளர் வர்றியா என்ன? வாடா. நாடகத்தின் அமைப்பாளர் இடியப்ப புகழ் இடியாப்பம் அதை வடமாடு வர்ணனை வரைக்கும் கொண்டு போயிட்டேன். வடமாட்டினுடைய வர்ணனையாளர் என் அன்பு தம்பி நெற்புகழ்பட்டியை சேர்ந்த மகேந்திர பூபதி அவர்களுக்கு பொன்னாடை போத்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வா வா. மேடையில் மட்டும் எத்தனை வேத்த இது பண்ற? பொன்னாடை ஊற்றி நன்றி சொல்லிட்டு பாப்பு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவித்த நகரம்பட்டி நாட்டார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மறுத்தாய் கொள்கின்றோம். அங்கே அவ்வளோ பேசினேன், இங்கே புடி வட்டியான் பாரு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியாதுல்ல, இவன் வர்ணனையாளரே கிடையாது, பப்புன்றான். நாடகத்தில் பப்புன்னு போட்டு என் தம்பி 2 மேடை நல்லா அண்ணன், 3வது மேடை திருச்சி விஜயக்கா வந்து வெதரில் ஒரு ஏற்றுச்சு. அதோட போய் தைலம் போடச்சுன்னா முண்டை வேப்பனையை போட்டு வெந்து அதில் வந்தேன் இவன். போடா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை ஓத்தி கௌரவப்படுத்தி இந்த கிராமத்துக்கு வர வைத்து நாங்கள் கலையரங்கம் என்று நினைந்து வந்தோம். கொட்டகை மேடை வேக்காடு மலைக்கு பயந்துக்கிட்டு தகரத்தை மேலே போட்டு உள்ள வாத்தா மூட்டை மாறிய. அதுலேயும் என் சிஜியம்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன் பப்புளு, அவன் உடம்புக்கு மடு உரம் வேறுவேன். உண்மையிலே நகரம்பட்டி மேலத்திருத்தி அன்பு கிராமத்தார்களுக்கும் இப்போ நான் பொன்னாடை வாங்கினதெல்லாம் எனக்கு கிடையாது. வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு நாடகம் பக்கம் வந்தாங்க. எங்கள் அண்ணன் தம்பிக்கு பதிலாக நான் அந்த பொன்னாடை வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. எந்த கிராமம் அதே தான். நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது, நம்ம மட்டும் பார்த்துட்டு போகிறது நாடகம் கிடையாது. வெளியூர்லேருந்து ஆள் வந்து பார்க்கணும், அப்போதான் அந்த கிராமத்துக்கு சிறப்பு. அது இந்த கிராமம் நிறைய பாசம் நிறைந்த கிராமமாக இருக்குது. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ உண்மையிலே ஆமாம், நீங்கள் யாரும் போகக்கூடாது, ஏன்னா உங்கள்கிட்ட தான் காசு வாங்கணும். நல்லா இருக்கு. ஏன்னா பெரியவங்க இப்படி இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு அழகாக உட்காந்துருக்காங்க. இங்கே சூப்பரியா என் தம்பி இளைஞர்லாம் சூப்பரியா இந்தா சொல்லி வாயமுள்ள அரிசா இல்லை. வாத்தா தங்கச்சி, வாத்தா 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 என்ன பண்ணுவே? வாத்தா வாத்தா என்னத்தா? பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சோத்தை போட்டு வழங்கத்தா. பூரா 50 கிராம் 100 கிராம். அன்னைக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை வத்தா டாட்டாசி இழுக்காது, திணறி கக்கி புகையா அடிக்க. என்ன இந்த வண்டி போல புகை தள்ளுது? கருப்பாய் உள்ள வச்சிருக்கா வண்டி தள்ளு. மாட்டு வண்டியில் வச்சுட்டு போவாங்க. பார்த்தா மாடு நாக்க தள்ளும். மேட்டில் எங்கள் ஐயாலாம் குத்துவார். அடி கண்டரளி நெளிக்கிற ஒத்தா போடி அண்டரளின்றார். அது பிள்ளை வத்து கிடப்பேன் காலை இந்த தண்டி கட்லா கண்ட மாதிரி. எங்க மையன் எம்மோ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அம்மாட்ட பால் கொடுக்க ஓடியாருமே சீமாக்கரில் அடிச்சு முட்டி வேறு சட சடன்ட்டு அங்கிட்டு 2 பேர் வெளியே இருந்துட்டு ஓடுவாங்க. அப்படியெல்லாம் பிள்ளை இருந்துச்சு. காலி இவ்வளோ லேட்டாக சிரிக்கிறான்டா அவன். விசிட்டிங் கார்டு வாங்குறா. இந்த காமெடி சொல்லி போன சித்திரத்தில் அவங்க சொன்னேன், இப்போ சிரிக்கிறேன். இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது ஒவ்வொரு ஒம்பளையும் மஞ்சள் பையிலையும் கட்டை பையிலையும். எங்க மயன் வெயிலுக்கா திறந்து பார்க்குறேன். ஊர்நாத்தால அட்டை பெருச்சாலி மாதிரி பிள்ளைய பாரு. அவனை வீட்டுக்கு போச்சுடுறான். இவரன் என் தம்பி எங்கள் அண்ணன். வாங்கக்கா பிள்ளைய எங்கக்கா அடுத்து ஒரு நல்ல பிள்ளையா கலைச்சி தூக்கிட்டு போ. பிள்ளை ஒடிக்கிற பிள்ளையா இருக்குமா அந்த அக்கா? ஆமாம் அண்ணன். இது நடந்த இந்த கிளம்பிச்சுவாரு. ஏல இது நாடக மேடையா பெரியாஜ் பத்திரியாடா? ஒவ்வொன்றா தூக்கிட்டு ஓடுது எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம். ஏன் போறிய? ஏத்தா இது நடந்த சம்பவம் ஏன் சொல்கிறேன்னு கேளு. ஒரு கிளவி எங்கள் அப்பத்தான் ஒரு ஊரில் நாடகம் பார்த்தோம். 2 மணி இருக்கும் தூக்கத்தோடு வந்து இடுப்பில் பிள்ளை வச்சுக்கிட்டு இங்கே வந்துருச்சு. வந்துட்டு பிள்ளைய காணாம்ப்பா, என் பேரனை காணாம் அப்படின்ச்சு. இடுப்பில் வச்சுருக்கேன். இது யார்? அவன் ஆம்பளை பைய. இது யார் பிள்ளைன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைய தூக்கி வச்சுருக்கேன். ஏன் தூக்கி வச்ச? அவன் இந்த இல்லை இதையாத்து கொண்டு போவான் அப்படின்ட்டு. ஏன்னா இது என்ன நடக்க முடியாது தெரியாது. இன்னைக்கு இந்த கிராமத்தில் கூட்டம் கம்மி உண்மை. இல்லைன்னா நம்ம நாடகத்தில் வந்து நிற்கிறது கூட இடம் இருக்காது. இப்படி இருக்கிறது தான் சூப்பர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி. இதில் ஓசி வண்டியில் வந்து அவனே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் நகண்டா அவன் நகல்வேன். அதில் அவன் போகும்போதே ரொம்ப விசாரிப்பேன். என்ன மச்சியா கிளம்பிட்டியா? உட்காருங்க மச்சியா. ஏன்னா இவன் பார்க்குற விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் ஒன்றுக்கு இருந்தாலும் இவன் பின்னாடி போய் சும்மாவே நிற்பேன். அப்படியே
சட சடன்னு மியூசிக் கூட கொடுத்துட்டே இருப்பேன். சட 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 சட. இல்லை இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன்டா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தாய்மார்கள்லாம் அழகாக அமைதியாக உட்காந்துருக்கிய. கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுக்குற தாய்மார்களை இங்கே தான் பார்க்குறோம். சூப்பர் தான். காலையில் ஒரு 4:30 மணிக்கு புருஷங்காலை தொட்டு கும்பிடுத்தானே தான் அடுப்பு பற்ற வைப்பீங்க. வாட்டு மேடம் என்னத்தா என்னத்தா வாங்க அப்போ அம்மா அறுபதுக்கு பேரேன் பாரு பூராமே அவ்வளோதான்டா. 35 கிலோ கூட இருக்க மாட்டேன். ஒரு சாங் பாடுவோமா? ஐயா பாட்டே பாடுவோம். அல்லோ அல்லோ ஹலோ 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 காட்டு வழி போற உன்னை கவலம் படாத, காட்டு புலி உன்னைய வழிமறிக்கும் கலங்கி நிக்காத, கல்ல நான் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா பால்கோட்டை நாடு கல்ல நான் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பெண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வேற சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரைய வாரிசு ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரைய வாரிசு ஐயா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத, முக்குலத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குலத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. வாளுக்கு வெளி அம்பாளம்மா இந்த ஊட காத்தாரையா, வாளுக்கு வெளி அம்பாளம்மா இந்த ஊட காத்தாரையா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வண்டி மறைக்கும் கலங்கி நிக்காத, கல்லன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. மொத்தத்துல முக்குலத்தோர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. என்ன கருத்திலும் பொன்னவளாகக்கூடிய மதிமரியாதைக்குரிய வால்கோட்டை நாடு நகரம்பட்டி மேல திருத்தி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற நம்மளையெல்லாம் காத்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாய் என் தாய் சரி அழகிய அம்மன் திருக்கோவில். உண்மையிலே இதுக்கு நான் ஒரு கைதட்டு கொடுக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் நடத்திக்கிட்டே சில ஊர்லாம் அடிச்சுக்கிட்டு மல்லு பாஞ்சிக்கிட்டு தர்றாங்க. 43ஆம் ஆண்டு. அப்போ இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமையை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷமா இருக்கு. இங்கிட்டு பேசிக்கிட்டே ஏப்பா இருக்கிய ஐயா? ஐயா சேரில் உட்காந்துருக்க ஐயா, நீங்கள் இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்கப்போ. என் தம்பியை இழுத்து விட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் பெரிய ஆளு போய் சேரும் போதே எரிச்சலாக இருக்கு. இங்கிட்டு வாங்கப்போ. உன்னை எப்படியும் தூக்கிட்டு போய் வெதரை காலி பண்ண போனாங்க. அப்போ என்னப்பா உட்கார் லூசு, போலீஸ் ரைடு உட்கார். காலி எங்கிட்டு என்னத்த சொல். யார் வரா? வர சொல்லு. வருது பேர் என்னடா? நகரம்பட்டி என் தம்பி வாய் பேசாத திறமை இல்லாட்டாலும் மற்றவர்களை பழகக்கூடிய திறமை நிறையா இருக்கிறது. ஒரு அன்பானவன் வசந்தானடா. நன்றி நன்றி. கோயில் மாடு நினச்சிட்டேன். என்னைய வேட்டி எதுக்குடா எடுத்து வந்த? துண்டு தானடா கேட்டேன். எனக்கு தெரியும் எத்தனை இடத்துக்கு வந்து என்னை சீரழிச்சிருக்கேன். வடமாடு மகேந்திர பூமி இது பிஏ வேந்தானடா. வண்டிக்கு பெட்ரோல் என்ன சிவங்க வரைக்கும் தள்ளிட்டு வருவேன். உன்னை போட்டு பாடா படுத்துறேன்.
பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய என் அன்பு தம்பி நகரம்பட்டி வசந்த் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அப்போ நம்ம வீடு 3ஆம் நம்பர் வீடு. அங்கே ஒரு மடுவோட ஒரு ஆள் வடச்சட்டி தாளிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட போய் கொடுங்க, என்ன ஒன்று காத்திருக்காங்கள, எதில் விட்டேப்பா, வர்ற புதன்கிழமை வாங்கப்பா, ஏன்னா அன்னைக்கு தான் பல்லு வழக்கு. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த எத்தனை மேடைக்கு நான் நாடகத்துக்கு போயிருக்கேன். 21 வருஷமாக ஆடாத மேடையே கிடையாது. இன்றைக்கி தான் தரையில் நாடகம் ஆடுறேன். அருமையான ஒரு மண் அடிக்கக்கூடாதாப்பு. சரி, இதுதான் பரவாயில்ல. உள்ள கிடங்கா கிடைக்க மாடு புனைய பத்தின மாதிரி பப்புல உட்காந்துருக்கேன். அவன் ஏற்கனவே தண்ணி சிமெண்ட் மூட இப்படி உட்காந்துருக்கேன். ஆனந்த் என்னன்னு கேட்டேன் எங்கள் அப்புக்கிட்ட. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, மழை. தொடர்ந்து மழை பெய்யறதுக்கு கிடங்குக்கு என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் நம்ம சாமியோட அருளோடு பெரியவங்க ஒத்துழைப்போடு கிராமத்தினுடைய முன்னிலையில் கலையரங்க நீங்கள் கட்டணும். இடம் இருக்காப்பு. இந்த இடம் யார் இடம்? இப்போத்தையும் பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போகிறேன். இல்லை யார் இடமா இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எத்தனை கோடிக்கு சொத்து வச்சுருக்கலாம், நீங்கள் பெரிய அளவே, எல்லாருமே பெரிய ஆள் தான், யார் குறைஞ்சால் இல்லை. ஆனால் கோவில் விஷயம் என்றால் தாய்க்காக விட்டு கொடுப்பவன் தான் உண்மையான தமிழ். கோயில் விஷயத்தில் மட்டும் யாருமே இது பண்ணாதே. அதுக்குத்தான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, அரசியல் உடனே உன்னை வெட்டுறானா வெட்டிடுவானா, ஆனால் தெய்வம் நின்று தான் கொள்ளும். ஆனால் சாமி உண்மையிலே இருக்குது. சாமி இருக்கிறனால தான் பப்புன்னெலாம் 120 கிலோவில் பிறந்திருக்கேன். நேர்த்திக்கடையும் போட்டது அம்மா. ஏன் அவன் அத்தை தண்டி குண்டா பிறந்தான் தெரியுமா? அவங்க அப்பா ஆரம்பத்துலேருந்து இலவாட்டக்கல்லை தூக்குவாராம். தூக்கும் போது அம்மா கட்டிவிட்டார். இதே மாதிரி ஒரு கல் வேணும்னு நேர்ந்துக்கிட்டார். வந்து விழுந்துட்டியா. அது இலவட்ட கல், இது துவைக்கிற கல். மடுவு மட்டும் தாலி 12.5 கிலோ. அம்மா 8 டீ கடைக்கு பால் ஊற்றலாம். இதில் வச்சுக்கிட்டு உளுந்த வடை 25 தின்ட்டு குசை போட்டேன். வடை சட்டியை காணாம். பாண்டிதே வாத்தியார். அவன் தாலி நசுக்கி விடுவேன் கண்டாலுமே. சரி, இல்லை நினச்சி சிரிக்காது. எங்கள் அக்காலாம் எப்படி சிரிக்கிறேன் என்னக்கா? அது நல்லா சிரிக்குதா? அது ஒரு 500 வாங்குறா. வீசுதா? தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த கொட்டாய மேடை ரேசா அசைச்சு பார்க்க நிகழ்வாம். சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், எத்தனையோ முருகனை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க முருகன் சைனா கிராஸ். அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் அவன் உள்ளே உட்காந்து மூஞ்சியை கழிக்கிட்டு இருந்தே ஊர் அம்பலார் வந்து சத்துன்னு அரைஞ்சு வெளியே ஓடா. பானிபூரி ஓடுறவனுக்கு இங்கே என்னடா வேலை? ஆனால் அவன் அப்படித்தான் இருப்பேன் மாப்பிள்ளை. என் அன்பு மாப்பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துவார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்களது மணப்பாறையை சேர்ந்த ஜோதி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர் எனது மடு. அவன் கருமடு. உண்மையிலே மதுரை ஏர்போர்ட்டில் 3 ஏக்கர் இன்னைக்கு நாரதர் போடக்கூடிய தம்பியோட இடம். பாவம். அதில் தான் கூலிச்சாமி தாளா கலைஞர் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். கூலிச்சாமியோட தம்பி மயந்தேன் இவன். பகலில் பூரா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அன்னைக்கு நான் நாரதர் சீனில் நான் என்ன பண்ணுவேன், நான் விளையாண்டதுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் பூரா அவனை பாடாப்படுத்துகிறாங்களாம். உள்ளே வந்தவனே சார் வணக்கம் சார் மடுவு சார்ன்னு இருக்காங்க. இப்போ இவன் கம்பியை வச்சு கட்டி இழுத்து ஆபரேஷன் பண்ணிட்டாரா. என் அன்பு தம்பி பரவம்பட்டியை சேர்ந்த சுனித்குமார் தம்பி அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துவோம். அப்போ கொஞ்சம் சார் போவீங்க. ஹலோ, ஏன் தொண்டை எனக்கே பயந்து என்ன கிருன்னு கதவை திறக்கிறாங்க. உண்மையிலேயே ஹார்மோனிய சக்கரவர்த்தி, நான் பெரிய பெரிய மேதைகள்லாம் சந்திச்சவேனா, உங்கள் குரலுக்கு நான் அடிமைங்கய்யா. இப்போ நீங்கள் பாடுற பாட்டுக்கு இவங்கெல்லாம் கைதட்டினாங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு 5:30 வரைக்கும் இருந்து வாச்சிட்டு காசை வாங்கிட்டு போங்க. சரி சார். அப்படி பாடுற பாட்டுக்கு கை தட்டலைன்னா சுடுமாடை கூட்டி இப்படி அந்த கல் கரட்டை சீமக்கரில் விழுந்து போய் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஊத்தப்பம் போடுங்க. நான் காலையில் 8 மணிக்கு வரேன். மாடு இந்த வாடியில் வெளியேறுமா இல்லை பிடிவிடுமா? லாஸ்ட் பார் 3 மினிட். என் அன்பு சகோதரர் அருமணிய கலையரசு புதுகையை சேர்ந்த ஒரு படித்த ஒரு பட்டதாரி, எத்தனையோ வீடுகளுக்கு இன்ஜினியர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணே ஆர்மோ அவர்கள். ஹார்மோனியம் பெண் பாடல் எங்கே உங்கள் இனிமையான அந்த சாரி தான்.
ஓ ஓ துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையில நீர் சொரக்கும். பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையில நீர் சொரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன், 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நான் படிச்சேன். நான் படிச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா? சாமிதான். எடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான். தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கு காரணத்தாள் கோவிலுக்கு போனதில்ல. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கு காரணத்தாள் கோயிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நாடழுக நாடழுக தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளனா, வாழுகின்ற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா. தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு, வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு, வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு. ஏ உண்மையிலேயே இந்த கைதட்டு இதுதான் ஒரு நடிகனை உயரத்துக்கு கொண்டு செல்வது. நடிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த தமிழ் உறவுகள் இல்லைன்னா யாருமே கிடையாது. அண்ணே சூப்பர்ண்ணே. இந்த ஒரு வாட்டுக்கு கொஞ்சம் சம்பளம் செத்துச்சு, இன்னும் என்ன பண்ண போகிற? எடுத்துகிட்டு போகக்கூடாது. விடிய விடிய உன் திறமையை மக்கள் பார்க்கணும். சூப்பர் பெட்டிக்கார், அருமையான வாய்ஸ். அப்படி அமையணும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பாடினே எடுத்து வச்சவனே ஓரானே கண்டேன்ட்டு மாடு கிட்டலாம் முளைக்குச்சியை பிடுங்கிட்டு ஒரு பொம்பல்லாம் கருவல்லேருந்து ஓடி அந்த விளக்க மாற்ற அடிச்சு பிடிச்சி. அண்ணா நான் நேத்தாண்ட கோடாங்க பார்த்து 90. உண்மையிலே வாய்ஸ் சூப்பர்ண்ணே.
வாய்க்கு என்ன ஓடுற வாவோடா. ஆமா. தொடர்ந்து கண்டினியூ பண்ணு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கோத்துவான் கோடையடி குமரன். ஒரு நாடகத்திலே அங்கே மிருதங்க சொல் தெளிவாக கேட்கிறது. பாடுற பாட்டுக்கு இனிமையாக ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசிக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக என்னுடைய சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராகத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கி பூராமே விளையாட்டு மாடு, எந்த மாடும் முடிவிடலடா, மிருதங்கத்தில் மட்டும் எங்கள் சித்தப்பாவுக்கு. வாத்தியார் முதல் ராஜியா இருக்கணும். நேற்று ஒரு வாத்தியார் சிசியை வந்திருந்தேன். சின்ன கருப்பு வேஷம் போட சொன்னால் கோழியை கடிச்சு விட்டு இங்கிட்டு வரல, சேவலை கடிச்சு விட்டு அங்கிட்டு ஓடிட்டேன். என்னன்னு கேட்டால் திரைக்கு தின்ட்டு வரேன், பிறை திணி குதிமையை வாட்டு ப்ரோ. என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். இவனுடைய பேர் வரலாறு நிறைந்த பேர். நண்பனுக்காக உயிர் கொடுத்தார்கள் சின்ன மருது பெரிய மருது, அந்த வாரிசில் வந்தவன் என் தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகளை வைப்பதற்கு வீட்டில் இடமில்லை. உனக்கு வைத்திருக்க பேரே கொடான கோடி விருதுக்கு சமம்டா. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பரவாயில்ல, இந்த மாடு வெளியேறிடுச்சு. ஆமாம், 2020 ட்ரம் செட் வாட்சவர் சென்னை அணிக்காக வந்து ரொம்ப கடுப்பாக உட்காந்துருக்காரு. ஆனால் இவன் அடி ஊரம் கிராஸாக இருக்கும். கிராஸ் அடி, ஏன்னா சீமக்கருவ மண்டி புகழ் வரும். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த மாடு வெளியேறுமா இல்லை வாடியில் போடுவோமா? போகுது. எத்தனை நிமிஷம்டா? அங்கே பேசுவேன், இங்கே வந்து பேச மாட்டேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி, பெரிய ஒரு அதிரடி மண்ணே. தம்பி உனக்கு நேரம் சரியில்லை, அந்த நாய் உன்னைய தவ பார்க்குது. இந்த வெள்ளை நாயெல்லாம் வளர்க்குறீங்களா, அதை வச்சு 10 பேர்த்த கடிச்சிருமாக்க. எவனை திருடங்கடையே வந்தேன்னா ஒரு அறையில் ஓடிடும் வியா வியான்ட்டு. நாட்டு நாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நொப்பமுட்ட நாய். அப்போ அந்த துண்டு அதை போட்டு ஒரு அறையம் பத்தியா கலர் துண்டு எடுத்து வந்துட்டார். அதே கலர் துண்டு பயிலுடா அப்படி சொல்லி தான் பாண்டா வெட்டி விட்டாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்களுக்கெல்லாம் இவன் ஒரு அண்ணன். ஏன்னா என் தம்பி ஆல்ரவுண்டு மட்டும் கிடையாது, 18ஆம் படி கருப்பனுக்கு சவம்டா. நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய டிரைவர்லாம், அந்த டிரைவர் வேலை அழகாக செய்வேன் என் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. ஏதாவது ஒன்று கை கொடுத்துரும் உனக்கு, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்படா. ஆனால் கீராடை மட்டும் பார்த்து போடணும். ஏன்னா சில நேரம் அவன் ராடை கொண்டு வந்துடுவேன். நோ 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 நோ. என் அன்பு தம்பி எண்டபுலி மண்ணின் மைந்தன்
மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். இளவட்டமா இருக்கேன், அடிக்கிறது குன்றானே. தம்பி, இந்த ரவுண்டா இருக்குல்ல, அதுல நீ அடிக்கிற. நீ சாதாரணமா சொன்னா அடிக்க மாட்டே. இப்ப நான் சொல்றேன், ஒரு மாடு கூட்டு வர்றாங்க வாடிக்கு, கோயில் மாடு. அந்த ஊருக்கு நீ போயிருக்க, உனக்கு 1,00,000 ரூபா சம்பளம். மாட்டு சாணி நீ திருப்பி அழிட்டு போயிடலாம், அது ஃப்ரீ. 1,00,000 ரூபா சம்பளம், செய்தி விடி உனக்கு உங்காசு, பூலிப்பூ உங்காசு, வாவோடு உங்காசு. 1,00,000 ரூபா சம்பளம். மாட்டை, கோயில் மாட்டை கூட்டு போனாரா. உனக்கு இப்போ 1,00,000 கொடுக்க முடியாது. மாட்டுக்காரனே பாஞ்சு விடுச்சு, நீ அடிச்ச அடி அந்த அடி. சரி, 15,000. இது வேற ஊர் மாடு, நம்ம பூவதி மாடுனே வச்சுக்க. அது ராமர் பைனான்ஸா? ராமரா? ராமர் பேன்ஸ் கிளப், ராமு பேன்ஸ் கிளப். என் உறவுகள் சார். பேன்ஸ் கிளப்பில் எவ்வளோ இருப்பீங்க? எத்தனை பேர் இருப்பீங்க? 100 ரூபா. கலைக்கு பெரிய கேவலம். சிவகங்கை மாவட்டத்தில் நான் பிறந்ததுக்கு வைக்கப்பட்டேன். 100 ரூபாயை கொடுத்துட்டு பேன்ஸ் கிளப் பெட்டி ராஸ்கல். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் பேன்ஸ் கிளப் வச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்து. நன்றி. 500 ரூபா அப்புறம் தெரியா தம்பி. 5 ரூபா பூவதி மாடு, அவை மாடுல நான் வளர்த்த மாடுறான். 15,000 ரூபா அட்ரா. மாடு ஓடுறதுக்குள்ள 6,500 வடை நின்றோம். அன்னை ஏன் மாடு எனக்கு பிச்சிருக்கேன். இது வேணாம்டா. அதான்டா நீ சொல்ற. என்னை மதிக்கவே நோத்தங்கம்மன் வஞ்சான்ட்டு நானே உசுர்றேன். சின்ன பிள்ளையிலேருந்து இவனை தூக்கி நான் தானே நாடகத்தை கொண்டு வந்தேன். அந்த நன்றியை மறக்கலை. நம்ம மாடுறா, அடி பின்றா காமக்கா போடுறா. காசு கிடையாது, அண்ணன் அன்பு மட்டும்தான். பிரியாணி வாங்கி தரேன், மாடு தமிழில் பழைய புளியோதரை. அட்ரா நம்ம மாடுறா. என்னப்பா பொழந்து ஓச்சும் அந்த மாடு களி வேணாம். பிறை திரும்பி சொன்னது கரெக்டாக இருக்கு. காசு இல்லைன்னா கொலை அத்துட்டானே, ஒரே அடி அடிச்சானே கொம்புலையே. அதனைத் தொடர்ந்து என் அன்பு மாப்பிள்ளை தாள கலைஞர், ஜி தமிழ், விஜய் டிவி, பொதுகை, தூர்தர்ஷன், ஆனந்தி ரேடியோ. அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம இப்போ பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என் அன்பு மாப்பிள்ளை புத்தானத்தம் மண்ணில் பிறந்து கைகாட்டிலே பரம வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறார் அஜித் அவருடைய அண்ணன் சதீஷ் அவர்கள் சீன் தாளம். வாங்க போ, ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலேயே நல்லா பாடுவேன். ஏன்னா உலகத்தில் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டேன். உன்னால் விட்டு கொடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காரு மாப்பிள்ள. சிறு வயதிலேயே இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வெளியே இருக்கும் போது வந்துச்சா, பாத்ரூமில் அடிக்கும்போது வந்துச்சா, எப்படி வந்துச்சு அது சொல்லுங்கள். சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி அண்ணனுக்கும் இவனுக்கு தான் போட்டி திருச்சியில். இவன் தான் முதல் செலெக்ஷன் ஆனது. ஆனால் முத்துச்சிரிப்பி அண்ணனும் இவனும் மாட்டுத்தாவணிலேருந்து பஸ் ஏறி சென்னை போகணும். விஜய் டிவி டிக்கெட் போட்டுருச்சு. ஆனால் முத்துச்சிரிப்பி அண்ணன் நல்ல நேரம் மெட்ராஸ் வண்டியில் ஏறி போயிட்டாரு. இவன் அடித்த போதைக்கு தொண்டி ஓயிட்டான். இப்போ இவன் தொண்டியில் கருவாடு வைக்கிறியா?
அது அகில உலகத்துக்கும் கலக்கிட்டு இருக்கு. காரணம் திமுரு. ஏய் திமுரு தான். என்ன வேலைக்கு இப்போ வந்திய? அதை போய் மத வீட்டில் போட்டு வரையலாம் புதைச்சிட்டு எடுத்துட்டு வா முண்டை ஊழமக்கு முண்டை. தாளத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து வர்றாரு நம்ம பைனான்ஸ் வட்டி வசூல் பண்ணுற மாதிரி மயிர். ஏன்னா உன்னை தூக்கிட்டு வர்ற சூடம் போடுற மாதிரி இன்னும் ஒன்று எடுத்துட்டு வாடா. இல்லை உண்மையில லூசாடா. இங்க வா. ஹலோ. ஆமா பாடகர் மனம் செக். ஹலோ 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 செக் ஹலோ. இந்த சில பேர் மைக் செட் செக் பண்ணும்போது எனக்கு எரிச்சலாக தான் இருக்கேன். இந்த மைக் செட்டு அப்போ உங்களை சொல்லலை, ஒரு சில ஆள் ஊருக்குள்ளே 2 உலா வச்சுட்டு அவன் படுத்துகிற வாடு இமுசியாக இருக்கு. வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மைக்கில் பேசுவேன். அடுத்த அடுத்த என்ன சொல்றேன்னு தெரியாது. அன்னதானம் முடிஞ்சே ஊருக்கார வருவாங்க. அலோசியா பண்ணலையா அப்போ? என்னது பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க. சரி பாடவா? என்ன பாட்டு மாமா? எந்த பாட்டும் மயிர் பாட்டு பாடுறேன். நீங்க போடுறது எதோ அதை பண்ணுங்க. இப்போ ஏன் அந்த பாட்டு படிச்சாதே போடுவீங்களோ? ரொம்ப அகராதி மதி பண்ணேன்னா காலையில மதகு வட்டியில் உளுந்த வடைக்கு சீரலை சுட்டு போயிருவேன் அவனே. கரெக்டா போடு. சரிங்க மாமா. என்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? பார்த்துருக்க மாட்டாப்புல. அதெல்லாம் பேச சொல்லலை. அந்த பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. தாளம் கரெக்டா? கதைகேளு கதைகேளு கருமேட்டம் கருவாயம் கதைகேளு கதைகேளு டியாலும். நீங்க வெள்ளையா இருக்கீங்க, நான் கருப்பா இருக்கேன். நீ குத்தி காமிக்கிறே தெரியும், விடுங்க. என்னத்தா என்னை லூசுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அக்கா தங்கச்சில ஏன் எங்கள் ஆத்தாலாம் சிரிக்குது? அது நெருப்புவப்பட்டு எங்கள் ஆத்தா வள்ளி காலை நீட்டிக்கிட்டு சிரிக்கிறீங்க. கெக்க ஓடுக்க சிச்சுக்க. இல்லை இது என்னடா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க நீ கூறக்காரே மாதிரி? தாளம் போடுறா பூரா சொந்தக்கார பூரா சிரிக்கிறாங்க. அவன் மூத்திரத்தை கூடி காமெடி பின்றேன். அதுக்காக பேஞ்சு வரக்கூடாது தம்பி. அவன் மூத்தெல்லாம் குடிச்சா இரும வர்ற முண்டை. தினமும் சரக்க மாற்றி அடிப்பேன். கரெக்டாக போடு மாப்பிள்ள. சரி மாமா. ஒரு வாச்சி கருவாச்சின்னு வருவாமா? நீயே பாட்டை மாத்துற மாப்பிள்ள. குனிய வச்சுக்கிட்டு உன்னை ரிவர்ஸ் ஆட்டு கொண்டே வருவேன். முடியாட்டாலும் தலை கட்டையை வச்சுக்கிட்டா தான் அடிப்பேன். ஒழுக்கமா போடு கொண்டே வருவேன். சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி பாட்டுனா பயப்படுவேன். மெலோடியா பாடவா? இஞ்சிட பழகா மஞ்சச்சேக. நான் பொம்பளை இல்லடா. வேணாம் வீட்டுக்கு போக சொல்லு. இவனுக்கு காம முத்திருச்சு. இவன் சாப்பிடும் போது தலைவலிக்கிற மாத்திரை ஓட்டானா வயகர மாத்திரை ஓட்டானா? இப்படி ஏந்திக்கிட்டு வர்றிய என்னடா பொட்டை வரைக்கும் முட்டை? பழக்க தோசை மாமா. மாப்பிள்ள இந்த கடையை திறந்துட்டாங்க. அதான பார்த்தேன். இன்னும் ஒரு ஈடு அவிக்கல அவிச்சிட்டேன். இடியப்போம். ஏலே உன் காலில் கூட விழுறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள அசிங்கப்படுத்தாத. பூரா அஞ்சு வாரு இன்னும் பல லட்சம் சொந்தம். தாளம் போடணும் அவ்வளோதானே மாமா. இந்த இருக்குல்ல போய் இது இருக்குல்ல, நான் பாடும்போது கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா. நீங்க பாடும்போது கரைச்சி பிடிச்சா அதில் போ. ரெடியா? வாகான ஏல மரம் கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி. அது கரைச்சி ஏலே நான் சொல்லி காமிச்சே கடிச்சு பிடிச்சா என்ன நட்டுவா கலையை வதல கடிச்சு பிடிச்சி? இல்லை நீங்கள் சொன்னீங்களே அதான்மா. அது இல்லை போய் என்ன வாட சொல்கிறோமோ அதை ஆச்சிருங்க. அப்படியே இந்த இருக்குல்ல போய் இப்படி இருக்குல்ல இந்த மாதிரி கிண்ணா 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 அவ்வளோதான். இதுதானே போட்டுறோம். கரெக்டாக போடணும். மூக்குத்தி போட்ட உள்ள முக்கா தொட்டு போட்டு காரி கிண்ணா கிண்ணா கிண்ணா. இல்லை இவங்க ஏறி விட்டாங்க தம்பிய. இல்லை உண்மையிலே பிறங்கிட்டு ஒற்றையாடுறதேன் அந்த கிருத அந்துறேன். மாப்பிள்ள அசிங்கப்படுத்தாதீங்க மாப்பிள்ள. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் சொல்லாத அளவுக்கு நான் சொல்லிக்காம்பேன். இந்த இருக்குல்ல சக்கு சக்கு இல்லை. இந்த இருக்குல்ல ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு சாட்டுப்படா சாட்டுப்படா சாட்டுப்படா. அதான் நம்ம பாருவோம். வேற மாதிரி வராது. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சாட்டு போடா சாட்டு போடுறோம். நீ சாப்பிட்டு போடா கிடையாது, நீ வீட்டுக்கு போடா. அப்புறம் கரெக்டாக போடுங்க. சரி மாமா. ஏன்னா அப்புறம் ஒன்னே லூசுன்னு பட்டம் கட்டி வைப்பான். சரி மாமா. கரெக்டாக போடணும். சோக பாட்டு சோக பாட்டு
என் சீரட்டுக்கிட்ட மடுவில் சுட்டிங்களே, இல்லாமம்மா. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. யானை கதை. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து. நான் இங்கே வரேன், திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்களே. குட் 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 குட். சோக பாட்டுக்கு போடுறேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 100ல் வாங்கும்ல. கிண்ணா 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 கஜா 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 கஜா. உடனத்தவன் நகைச்சியை கொள்றேன். நீ அவனை பிடிச்சிட்டு சூம்பு. லூசு ஆள் இருக்கு, பிள்ளைய இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. டான்ஸ் என்றால் பப்பனிடம் இணங்கி நடிப்பது தான் டான்ஸ். இந்த ஒரு சில பிள்ளைகள்லாம் தொடக்கூடாது, கையை பிடிக்கக்கூடாதுன்றாங்க. அப்படியேப்பட்ட ஆளுகளோட நான் நடிக்க விரும்பல. அதே உண்மை. அறுவாடுத்துட்டு வர்றாங்க, புரிஞ்ச வேற கூட வந்துடுறாங்க. இதில் நாடகத்திலே நாட்டிய தாரகை என்றால் இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் ஆட வேண்டும். பப்புனிடம் இந்த தொழில் தான் உண்மையிலே என்னை பொறுத்தளவு நாடக உலகம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறையிலையும் ஆண்களுக்கு நிகராக சாதித்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் தான் உண்மையிலே வீரத்தமிழச்சி என்று சொல்லு. பெரியாள் அல்ல, அதுக்கு பாவம். வயிற்று பொழப்புக்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி 4 பேர் போல நம்மளும் நல்லா இருக்கும் என்று நினைத்துத்தான் நாடக கலைகளை இந்த நடன மங்கை வள்ளிகள் சிறிபாட்டுகள்லாம் வர்றாங்க. அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். எம்கேஆர் என் அன்பு தங்கச்சி, மணப்பாறையை சேர்ந்த கலை வாயாடி சக்காலத்தி மகடா, ஆள் முடித்தான் இருப்பா, கொன்றுவாடா. ஆனால் இன்னைக்கு அந்த டான்ஸாக என் சிசிஎம் பிள்ளைங்க 2 பேரும் வாமப்பில் இருக்காங்க. மாற்றி மாற்றி மண்டி ஓட்டு தம்புட்ஸ். யாரு? அடுத்த வருஷம் அவன் பேட்டி கொடுத்துருவேன். இப்படி ஏவி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் எனக்கு நிகராக வந்து கொடி பிடிப்பாங்க. இதிலேருந்து ஒன்று தெரியுது, நான் யாரையுமே வளர்த்து விடுவேன். ஏன்னா எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியில் வந்ததுனால, அவருடைய ஆசி பெற்றதுனால எனக்கு அந்த எண்ணம் உண்டு. அவர் அப்படித்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் என் நேரத்திலாம் எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி என்னை பொறுத்தளவு இந்த கூட்டத்தில் இருக்க என் தம்பிகள் ஆசைப்பட்டாலும் 1 நிமிஷம் போதும், உன்னை உலகம் தெரிந்த ஒரு நடிகனை ஆக்கி விடுவேன். நம்ம கெட்டு போக மாட்டோம். உண்மைதானே பங்காளியெல்லாம்? நாட்டில் நல்லது செய்கிறவன் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் தோக்க மாட்டேன். வளர்த்து வர நினைக்கிறவன் என்றைக்குமே அவன் ஆலமரம் தான்டா. கலை பப்புலு, உண்மையிலே கைதட்டினீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடையன் ஜாமியா, எங்கள் அண்ணன் ஜீமியா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் முண்டை. இப்படி படுத்துக்கிட்டு நீ இது பண்ண. யானை கதை இது. விடிய காலம் என்ன பண்ணணும், வெறும் வயிற்றுல சுடு தண்ணியை குடிச்சுவிட்டு மஞ்சள் லேசாக பூசிக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கணும். அப்போ தான் தெத்திலிப்பு போட்டுக்கிறணும். யானை கதை சொல்ல போகிறேன். ஒரு யானை, அந்த யானை நல்லா ஒரு இது, அது இதை கேட்கறதுக்கு தான் வண்டி எடுத்து வந்திருப்பேன், விட மாட்டேன். ஒரு யானை 118 டன்னு கப்ளிங் சிரிஸ் தான். இது சொல்லாட்டா நாங்கள் போய் நோத்தம் பண்ண வைவாங்க. அண்ணன் சொல்ல மாட்டேன், என் தம்பியை படுத்துவாங்க பாடா, அவங்க தான் எனக்கு முக்கியம். ஆஹா, இன்னைக்கு யானை ஓடி போச்சு, அது கன்சீவாக இருக்கு, வேணாம். யானை மிரண்டுருச்சு. இப்போ டேன்னு சொன்னால் ஓடாதா? எலி போய் டொங்காசு போகிற நேரத்தில் கத்தக்கூடாது. மைனா கிண்ணா கிண்ணா, எல்லாத்தையும் பார்க்குறானப்பா இவன். இந்த ஜோக்கா சொல்கிறான்னா பெருங்கொட்டை காலிப்பைய வேறு. மைனாவுக்கு சோறு வைக்கிறது, யானை டொங்காசு, அதைத்தான் கேட்க. ஒரு யானை பொம்பளையால் ஊரம் விளக்க மரத்தை எரிஞ்சாலும். ஒரு யானை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில், அதுக்கு சுகரு. அது அப்போலோ மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி வேலைமாலாம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. செக்யூரிட்டி விடலை, கரும்பு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வாக்கிங் போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு எலி யானையை பார்த்துருச்சு. ரொம்ப நாள் லவ் இந்த எலிக்கு. ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கு. இந்த யானையை எப்படியாவது ஒரு நாள் கிண்ணா. ஆனால் யானை ஒத்துக்கிறான்னு ஃபீல் பண்ணிருச்சு இந்த எலி. டெய்லி 3 பீரு 4 பீரு ஃபில்ட்ரு கிங்ஸு மடுவில் சுடும் இந்த எலி. புளிப்பு அம்மா அவன் கடையில் இருந்தானே வந்து வாங்க, தானே வாங்கி தருவேன். அடித்து விட வேண்டியது. சரணு இந்த எலி வெக்கத்தை விட்டு போய் யானைகிட்ட கேட்டுருச்சு, யானை உன்னை ஒரு நாளைக்கு. அதே தான் அந்த அங்கிள் சொன்னார். இல்லை இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன். சரண் இந்த யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் வேணாம்,
நம்ம வாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டவுன் பஸ்ஸுக்காரே பின்னாடி சூத்தில் அடிச்சுட்டு போயிடுவேன். இந்த பிள்ளையை எதுக்கு தேம் போதுகளோ. ஏத்தா என்னத்தா சுழரேசு போட்டியா? இந்தா போயிட்டார்ல அரவிந்த் சாமி, வாங்க போ. முண்டைக்கு குசு தெரிச்சிச்சு. யானை எதிலடா விட்டேன் வாயில். என் தம்பி கொண்டு காமெடி பண்ணுறான்டா. சரிண்ணே பஸ் ஸ்டாண்டில் வேணாம், அவுட்டரில் போவோம்னா இந்த வீட்டில் இருக்கிற தென்னை மரம் அந்த மாதிரி ஏறல ஏன்டா அது என்ன லிஃப்டா சொல்ல விட போட்டேன். சரின்னு தென்னந்தோப்பு தலைவா, அதில் யானை போய் வாமாப்பில் இருக்குது. எலி இன்னைக்கு பின்னி எடுக்க போகிறோம்னு 3 வயகரா மாத்திரை. ஏன்னா அதுக்கு பெருசு இல்லை, கழுதையோட மிஞ்சம் பெரிய மயிறு மாதிரி போயிடுச்சு. போய் 3 மணி நேரம் சுற்றி பார்க்குது, முண்டைக்கு கண்ணு தெரியல, கப்ளிங் எங்கன்னு. கடைசியில் உள்ளே போயிடுச்சு. யானை பட்டான குசை போட்டு விட்டுச்சு. திருத்துன்னு வந்து செண்டை சாவியில் அங்கே அடிச்சு பின்னாடி போய் யானைக்கு பின்னாடி போய் மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. தட்டான் யானை எலி ரொம்ப வலிக்குதான் மெதுவாக செய்வா அப்படி. இந்த கதைக்கு தாண்டா இப்போ 100 வண்டி. உனக்கு எச்சி உரிமை வீட்டுக்கு போறியா? நீ யானை வேணாம், அணை உண்டால இது சுற்றி அடிச்சிடும். என் அன்பு தங்கச்சி சொல்லவே இல்லை. மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் நாட்டிய தாரகாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் கனவு கண்ணினி, என் காதல் மோகினி, உன்னை காதலிக்க எனக்கு மட்டும் கடிதம் அனுப்புனி. என் கனவு கண்ணினி, என் காதல் மோகினி, உன்னை காதலிக்க எனக்கு மட்டும் கடிதம் அனுப்புனி. என் காதல் மன்னவா, என்னை காண ஓடிவா, உன் காதலிதான் நான் தான் என்று கடிதம் எழுதவா, இதை காட்டி சொல்லவா. சூப்பர்யா. மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். நம்மளை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் எல்லையில் நின்று காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு. வணக்கம் ஐயா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். இதில் அவதாரம் கட்டின ஆளு பூரா அப்படியே இதாக இருப்பியே. காவல்துறையை பார்த்து ஆளுக தானடா மாசு போடும். ஐயா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் அலர்ஜியாக இருக்கும் உண்மையிலே. அதுக்கு தான் எதில் விட்டேன் வாயில். திங்கக்கிழமை வாங்க. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய 4 பேர் நோக்கம். டான்ஸு 3 பேரும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. நான் இந்த இடத்தில் இல்லாமல் உள்ள ஓய்வு பெற்றாலும் ஒரு நாடகத்தை முழுமையாக என்னையோட நல்லா பண்ணி சேர்த்து விடுவான் என்னுடைய அக்கா மகன். விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 120 கிலோ எடை. வெளியே வந்தாலே நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு பப்ளு, பப்ளு பயலுகடா பப்ளு மற்றும் ஒரு நகைச்சுவை கைதட்டலாம் பப்ளு. எங்க சிசியம் பிள்ளைய 2 பேர்த்த சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு பாட்டு. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்டு. என்னடா ஏதோ ஒரு மாறி இமை வரக கரதா கரதாரா. சூப்பர். மரிதல் என்ன சொல்ல வேண்டியது என்ன? குருட்டா போக்கில் அடிச்சு விட்டு நான் ஒரு பக்கம் தெரியுது. உண்மையிலே எங்கள் அண்ணன் ஆறுமானனுக்கும் நகைச்சுவை திறமை இருக்குது என்று அந்த பாட்டில் நிரூபித்து விட்டாய். சமாளிக்கிறேன்னா போதினா
அத்த தங்கச்சி கொஞ்சம் திரும்பி பாரு. என்னத்த போயிட்டு வர்றேன். இந்த வாத்தா ஏல இது ரெண்டு என்ன வீட்டில் போய் எது உளுந்து அரைக்குதுங்களா காணா? சுமித்தா இவர் படத்துக்கிட்டு பெரிய பறந்தாமே பார்க்கற பள்ளி கொண்டுக்கிட்டு இது பண்ணுவார். தெள்ள தெளிவாக ஒளி அமைப்பு. ரொம்ப அசால்ட்டா போவார். அம்மா வரதான தாசிலாரு ஒரு திறந்தாத்தே இதாகும். ரொம்ப அசால்ட்டு. தெள்ள தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது பாப்பாக்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்து இந்த நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை சுப காரியங்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய செல்ல பிள்ளை அவர் சிரித்த முகத்தோடு வரவேற்கும் விதமே ஒரு தாயை போன்று எங்க அண்ணே. உண்மையிலே சூப்பர் அண்ணே. SR பாக்கியராஜ் 7 சர்வீஸ் பாப்பாக்குடி ஒரு பாட்டு போடு.